தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற வட்டார அளவிலான ஊட்டச்சத்து உணவு திருவிழாவில் சேவைக்காரன் மடம் ஊராட்சி வெண்மலர் மகளிர் குழுவினர் முதல் பரிசு பெற்றனர். தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார அளவிலான ஊட்டச்சத்து உணவு திருவிழா நடைபெற்றது. தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வட்டார அளவில் நடைபெற்ற இந்த ஊட்டச்சத்து உணவு திருவிழா புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாணிக்க வாசகம், பானுமதி ஆகியோர் தலைமை வகித்தனர். வட்டார அளவில் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவில் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளை சேர்ந்த 18 மகளிர் சுய உதவிக்குழுவினர் கலந்து கொண்டனர். இதில் கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரைவாளி, சாமை, மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செய்யப்பட்ட ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுகள் மற்றும் எள், வேர்க்கடலை மற்றும் சிறுதானியங்களில் செய்யப்பட்ட தின்பண்டங்கள் உள்ளிட்டவைகளை தங்கள் கைவண்ணங்களில் சமைத்து கொண்டு வந்து காட்சிப்படுத்தினர். இதில் நடுவர்களாக செயல்பட்ட துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாலா, சண்முக சுந்தரி மற்றும் செல்வராணி ஆகியோர் செயல்பட்டு சிறந்த மகளிர் குழுக்களை தேர்வு செய்தனர். அதில் சேர்வைக்காரன் மடம் ஊராட்சியை சேர்ந்த வெண்மலர் மகளிர் குழுவினர் முதல் பரிசை பெற்றனர். முடிவைத்தானேந்தல் ஊராட்சியை சேர்ந்த வாடாமல்லி மகளிர் குழுவினர் 2ஆம் பரிசினை பெற்றனர். குமாரகிரி ஊராட்சியை சேர்ந்த வளம் மகளிர் குழுவினர் 3ஆம் பரிசு பெற்றனர். நிகழ்ச்சியில் வட்டார இயக்க மேலாளர் முத்துமாரி, வட்டார ஒருங்கிணைப்பாளர் பரிமளா, விஜயகுமாரி, மரிய அமளி, செல்வசுந்தரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.